ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 16/1/2024. பாபா தலைப்பு சொல்கிறாரு, மீட்டே பச்சே யஹாं தும் वनवास में हो, अच्छा अच्छा पहनना खाना ये शौक तुम बच्चों में नहीं होना चाहिए. இனிமையான குழந்தைங்களே, இங்கே நீங்கள் வனவாசத்தில் இருக்கின்றீர்கள். ஆகையினால நல்ல நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், நல்லா சாப்பிடணும். பாபா சொல்கிறாரு, இந்த ஒரு ஆர்வம் என்பது, ஆசை என்பது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. படாயி और கேரக்டர் पर पूरा पूरा ध्यान दो. படிப்பின் மீதும் நம்மளுடைய நடத்தையின் மீதும் மட்டும் முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுங்க. எதில் கவனம் கொடுக்கணுங்கிறார் பாபா? என்ன, சங்கம் யுகத்தில் மட்டும்தானே இதுக்கு மதிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யார்? பாபா போயிடுவார். சங்கம் யுகம் யஜ்ஞம் முடிஞ்சிடும். சத்தியத்தில் பாபா நமக்கு எல்லாமே தருவார், நம்ம அனுபவிக்காதது இல்லை. பட் இங்கே தியாகம் வேணும். கேள்வி, ஞான் ரத்னों से सदा भरपूर रहने का साधन क्या है? ஞான ரத்னங்களால் சதா நிறைந்திருப்பதற்கான சாதனம் என்ன? பதில் பாபா சொல்கிறாங்க, दान. जितना जितना दूसरों को दान करेंगे उतना स्वयं भरपूर रहेंगे. தானம் கொடுத்துட்டே இருங்கிறாரு பாபா. சொல்கிறார், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிறருக்கு தானம் செய்வீர்களோ அவ்வளவு நீங்கள் நிறைந்தவராகவே இருப்பீங்க. शयाने वह जो सुनकर धारण करे और फिर दूसरों को दान करे. யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் என்ன ஞானம் பாபா சொல்கிறாங்களோ அதை அப்படியே கிரகிப்பாங்களாம். அப்படியே உள்ளே போயிடும். அதை கேட்டு தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தானம் செய்வாங்க. बुद्धि भी जोली में अगर छेद होगा वो बह जाएगा, धारणा नहीं होगी. புத்தி என்ற பையில் ஒருவேளை சின்ன துவாரம் இருந்தது என்றால் அந்த துவாரத்தின் வழியாக என்ன ஞானம் கேட்குறீங்களோ எல்லாமே போயிடும், தாரணை ஆகாது உங்களுக்கு. इसलिए कायदे अनुसार पढ़ाई पढ़नी है. அதனால் முறைப்படி பாடத்தை படிக்க வேண்டும். முறைப்படி அதான் முக்கியம். இன்னைக்கு பாபா படிக்கிறது கூட விதிமுறை கொடுத்துருக்காரு. எப்படி படிக்கணும், எந்த டைம் படிக்கணும், எப்படி உட்காந்து படிக்கணும், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5 விகாரோं से दूर रहना है. 5 விகாரங்களில் இருந்து தூரம் ஆயிடுங்க. ரூப் பசந்த் பண்ணா है. பாபா சொல்கிறாங்க, ஞானம் யோகத்தால் நிரம்பியவராக இருங்க. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். रूहानी बाप भी कर्मेंद्रियों से बोलते, रूहानी बच्चे भी कर्मेंद्रियों से सुनते. ஆன்மீக தந்தை பாபாவும் கர்மேந்திரியங்களால் பேசுகிறார். ஆன்மீக குழந்தைகளும் கர்மேந்திரியங்களால் கேட்குறீங்க. ஏகை நைபாத். இதுதான் இங்கே புது விஷயம். துனியாமே कोई मनुष्य ऐसा कह न सके. உலகத்தில் எந்த மனிதனும் இவ்வாறு சொல்ல முடியாது. எவ்வாறு? ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறேன், கர்மேந்திரியங்களால் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. அதுமாரி ஆன்மீக குழந்தைகள் ஆத்மாக்கள் கர்மேந்திரியங்கள் மூலமாக கேட்குறீங்கன்னு சொல்ல முடியாது. अच्छा, धारणेக்கான मुख्य सार, रूप पसंद बन. अपनी बुद्धि रूपी जोली अविनाशी ज्ञान रत्नों से सदा भरपूर रखनी है. ஞானம் யோகம் உடையவராகி தனது புத்தி என்ற பையில் அழிவற்ற ஞான ரத்தனங்களை சதா நிறைத்து வைத்திருக்க வேண்டும். புத்தி ரூபி ஜோலி மே கோய் சேது ந ஹோ. புத்தி என்ற பையில் எந்த துவாரம் இருக்க வேண்டாம். பாபா சொல்கிறது லீக்கேஜ், எந்த
लीकेज இருக்க வேண்டாம். ज्ञान रतन धारण कर दूसरों को दान करना है. ஞான ரத்தனங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க. नेक्स्ट पॉइंट, स्कॉलरशिप लेने लिए पढ़ाई अच्छी तरह पढ़नी है. நல்ல மார்க் ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்னா படிப்பில் ரொம்ப கவனம் கொடுத்து நல்லா படிங்க. பூரா வன்வாகமே ரேனா பாபா சொல்கிறார், நீங்கள் வனவாசத்தில் இருக்கீங்க, சிம்பிளாக இருங்கங்கிறார். ஆடம்பரமாக எதுவுமே இருக்க வேண்டாம். ஏன்னா எங்கே ஆடம்பரம் இருக்கோ அங்கே என்ன இருக்குது, கண்டிப்பாக ஒரு பய உணர்ச்சி வரும், ஆபத்துங்கிறது கண்டிப்பாக இருக்குது. किसी भी प्रकार का शौक नहीं रखना है. எந்த ரூபத்திலையும் ஆசை என்பது உங்களுக்கு இருக்க வேண்டாம். खुशबूदार फूल बनकर दूसरों को बनाओ. நறுமணமுள்ள மலராகி மற்றவர்களையும் ஆக்குங்க. பாபா வரதான் கொடுக்குறாங்க. बातों रूबी बादलों को देख घबराने के बजाय सेकंड में क्रॉस करने वाले सिद्धि स्वरूप भव. விஷயங்கள் என்ற மேகங்களை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக செகண்டில் அந்த விஷயங்கள் என்ற மேகங்களை கடந்து செல்லக்கூடிய வெற்றி स्वरूपம் ஆகுங்கள். कई बच्चे शास्त्रवादियों की तरह बात बनाने में बहुत होशियार हैं. பாபா சொல்கிறார், நிறைய குழந்தைங்க எப்படி இருக்காங்களாம், வாதாடுறதில்ல. இப்படி சாஸ்திரவாதிகள் இருப்பாங்க இல்லையா, வாதாடுவாங்க, மன்றாடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறதில்ல புத்திசாலியாக இருப்பாங்களாம். ஏன்னா சாஸ்திரங்கள் உருவாக்கி தானே எழுதப்பட்டிருக்குது. அந்த மாதிரி இவங்களாவே உருவாக்குறதுல ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்களாம். ऐसी बातें बताते हैं जो सुनते ही बाप को भी हंसी आ जाती है. அப்படி விஷயத்த சொல்கிறாங்களாம், கேட்கும்போதே பாபாவுக்கே சிரிப்பு வருதான். लेकिन दूसरे प्रभावित हो जाते. ஆனால் அடுத்தவங்க அந்த விஷயத்தோட தாக்கம் ஏற்படுது, அவங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்துடுறது. ये अनेक प्रकार की व्यर्थ बातें व्यर्थ रजिस्टर का रोल बनाती रहती हैं. அநேக விதமான தேவையற்ற விஷயங்களும் வீணான ரெஜிஸ்டர் உங்களுடைய பதிவேடில் அது என்னாகுது, ரோலாக உருவாக்கி விடுகிறது. इसलिए इसे தீவிர உடான் பரோ இன்னோசன்ட் பனோ. ஆகவே வேஸ்ட்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இன்னோசன்ட் ஆகி அதிவேகமாக பறந்து போயிடுங்க. பாப்கோ தேக்கோ பாத்தோங்கோ நஹி. பாபாவை மட்டும் பாருங்க, விஷயத்தை பார்க்காதீங்க. ये बातें ही बादल हैं, इन्हें सेकंड में क्रॉस करने की विधि से सिद्धि स्वरूप बनो. பாபா சொல்கிறாங்க, இந்த விஷயங்கள் தான் மேகங்கள். தேவையில்லாததெல்லாம் விஷயங்கள் மேகங்கள் போல், அதெல்லாம் செகண்டில் கிராஸ் பண்ணாதான் நீங்கள் வெற்றி அடைவீங்க. பாபா சொல்கிறாரு, அந்த ஒரு விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் வெற்றி பெறுவீர்கள். ஸ்லோகன், किसी भी बात में क्वेश्चन मार्क उठाना अर्थात व्यर्थ का खाता प्रारंभ होना. எந்த ஒரு விஷயத்துலேயும் கேள்விக்குறி எழுப்புறீங்க அப்படின்னாலே வீணான கணக்கை ஆரம்பம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் பாபா என்ன சொல்கிறார், எந்த கொஸ்டின் மார்க் மனசில் வரவே விடாதீங்க. அடுத்து அவ்யக்த சைலன்ஸ் மூலமாக டபுள் 8 ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. அதுக்கு பாபா एक्सप्लेनेशन சொல்கிறாங்க. अब अपने दिल की शुभ भावनाएं अन्य आत्माओं तक पहुँचाओ. உங்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய உள்ளத்தின் அந்த சுப பாவனை அனைத்து ஆத்மாக்கள் வரைக்கும் செலுத்துங்க. சைலன்ஸ் की शक्ति को प्रत्यक्ष करो. சைலன்ஸ் பவரை வெளிப்படுத்துங்க. हर एक ब्राह्मण बच्चे में ये साइलेंस की शक्ति है. ஒவ்வொரு பிராமண குழந்தைங்களுக்குமே இந்த சைலன்ஸ் பவர் இருக்குது. सिर्फ शक्ति को मन से तन से एमर्ज करो.
இந்த சைலன்ஸ் பவரை உங்கள் மனதின் மூலமாக உடல் மூலமாக வெளிப்படுத்துங்க. एक सेकंड में मन के संकल्पों को एकाग्र कर लो. ஒரு செகண்டில் உங்கள் மனதில் வரக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க. द फरिश्ते रूप द्वारा वायुमंडल में साइलेंस की शक्ति के प्रकम्बन फैल सकेंगे. அப்போ தான் ஃபரிஷ்தா மூலமாக நீங்கள் சூழ்நிலையில் சைலன்ஸோட சக்தியினுடைய அந்த வைப்ரேஷனை பரப்ப முடியும். ஆகவே பாபா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அந்த சைலன்ஸ் சக்தியை மனதின் மூலமாகவும் உடல் மூலமாகவும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓம் சாந்தி.